பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 23, இறை வார்த்தை 46. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து தன்னையே அர்ப்பணித்து மரித்த நாள், பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே பேசிய 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கின்றோம். 6 வார்த்தைகளை தியானித்து முடித்தாகிவிட்டது. இந்த 7வது வார்த்தையிலே அவர் அழகாக சொல்லுகின்றார், சிலுவையில் தொங்கிக் கொண்டு கடைசி நேரத்திலே, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று கூறி தன்னையே தந்தையினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மரித்து போனார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக தந்தை கடவுள் இந்த உலகத்திற்குள் அனுப்பினாரோ அவை அனைத்தையும் அவர் செய்து முடித்தார். எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்து முடிக்காமல் இல்லை. எல்லாவற்றிலும் பொறுப்பாக இருந்தார். தன்னுடைய தாய்க்கு ஒரு நல்ல ஒரு மகனாக இருந்தார். அவருடைய சீடர்களுக்கு நல்ல நண்பராக இருந்தார். அவரை தேடி வந்த நோயாளிகளுக்கு ஒரு நல்ல டாக்டராக இருந்தார். அவருடைய வார்த்தையை கேட்க வந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு போதகராகவும் ஆசிரியராகவும் இருந்தார். யாரெல்லாம் தாகத்தோடு இருந்தார்களோ அவர்களுக்கு வாழ்வளிக்கும் நீர் ஊற்றில் இருந்து அவர் பருகுவதற்கு தண்ணீரை கொடுத்தார். பசியோடு இருந்தவருடைய பசியை அவர் ஆற்றினார். மரித்து போய் இருந்த உடலை உயிர்த்தெழ செய்து அந்த குடும்பத்திலே மீண்டும் இழந்து போன அந்த மகிழ்ச்சியை திரும்ப கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்தார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் கடைசியாக அவர் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? தந்தையை நோக்கி, தந்தையே இந்த நேரத்திலே என்னுடைய ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று லூக்கா 23வது அதிகாரம் 46வது இறை வார்த்தையில் சொல்லி அந்த 7 வார்த்தைகளையும் அவர் முடித்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது 6 நாட்களிலே எல்லாவற்றையும் படைத்து முடித்து 7வது நாளிலே ஓய்வாக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய பொழுது அவர் 7 வார்த்தைகளை பேசி இந்த கடைசி நேரத்திலே தன்னுடைய ஆத்துமாவை தன் தந்தையினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் கைவிடவில்லை. இதற்கு சாட்சி அந்த சிலுவையை சுற்றி நின்ற போர் வீரர்களும் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள்தான் சாட்சியாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அந்த கடைசி நேரத்திலும் சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தானாம். எதற்கு தெரியுமா? இறை வார்த்தை ஏதையாவது அவர் செய்து முடிக்கவில்லையா என்பதை பார்ப்பதற்காக வந்தான் என்றும் யோவான் 14வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவருக்கு என்னிடம் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்திலே எதையும் கொண்டு போவது இல்லை. இந்த உலகத்தில் எப்படி பிறந்து வந்தோமோ அதே போல்தான் கடந்து செல்ல போகின்றோம். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் பணத்தையும் காரையும் பங்களாவையும் ஒரு நாளும் கொண்டு போவது இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் ஒரு நாளிலே அவனுடைய நேரம் வரும் பொழுது மரித்து போவான். ஆனால் உங்களுடைய ஆத்துமா பாதுகாப்பாய் இருந்து என்றால் உண்மையிலே உங்களுடைய
உள்ளம் ஆண்டோடைய கரத்திலே இருந்து என்றால் உங்களுடைய வாழ்க்கை மறு வாழ்க்கை ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கும். இறக்கக்கூடிய நேரத்திலும் நீங்கள் மகிழ்ச்சி நிரம்பியவர்களாக இருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, புனிதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்கள் மரிக்கும்பதற்கு முன்பாக மகிழ்ச்சி கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய உள்ளமும் ஆத்துமாவும் கடவுளை நோக்கி இருந்தது. கடவுளிடம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். கடவுளை கண்களுக்கு முன்பாக வைத்திருந்தார்கள். கடவுளை எப்பொழுதுமே பின்பற்றியவர்கள், இறை வார்த்தையை சுமந்தவர்கள். ஒரு நாளும் கடவுளை விட்டு அவர்கள் விலகி போகவில்லை. எனவேதான் மிகவும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அவர்கள் மரித்து போனார்கள். ஒரு புனிதர் மரிப்பதற்கு முன்பாக சொன்னாராம், உலகம் கடந்து போகிறது, விண்ணகம் எனக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. என் முடியை அவர் முள்முடியை அங்கு அவர்களுடைய தலையில் சூட்டியது போல என்னுடைய தலையிலே அரச மணி மகுடத்தை அவர் எனக்காக அந்த விழாவுக்காக சூட்டுகிறார் என்று சொன்னாராம். சார் ஜான் நியூட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதர் சொல்லுகின்றார், மிகவும் சந்தோஷமாக இறப்பதற்கு முன்பாக நான் இப்பொழுது இறப்பவருடைய நாட்டிலே இருக்கின்றேன். இன்னும் சில வினாடிகளிலே சில நேரங்களிலே எனக்காக ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த என்னுடைய சொந்த நாடாகிய விண்ணகத்திற்குள் கடந்து செல்வேன் என்று சொன்னாராம். அதே போல் ஒரு ஊழியக்காரர் சொல்லி இருக்கின்றார், ஓ மரணம் எவ்வளவு அழகானது, இனிமையானது. எனக்கு எழுதும் ஆற்றல் இருந்தால் மரணத்தால் வரும் மகிமையை மாட்சிமையை நான் எழுதி விவரிப்பேன் என்று இறப்பதற்கு முன்பாக சொன்னாராம். புனித மார்க்ரெட் அம்மாள் சொல்லும் பொழுது, நித்தியம் பரலோகம் எனக்கு முன்பாக மகிமையின் சமூகத்திலே ஆனந்த நடனமாகிறது என்று அங்கு இருந்த வான தூதர்களை பார்த்து, விண்ணகத்தில் இருந்த பரிசுத்தான்களை பார்த்து அந்த விண்ணகத்திற்குள் கடந்து செல்ல அவர் சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, அதே போல் விசுவாசம் இல்லாமல் கடவுளை தேடாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் மரணத்தை குறித்து பாருங்கள். பிரான்ஸ் நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த சார்லஸ் என்று சொல்லக்கூடிய அரசன், ஐயோ நான் எவ்வளவு அதிகமாய் இரத்தம் சிந்தினேன், எத்தனை கொலைகள் வன்முறைகள் என்னுடைய பெயருக்காக ஆசைக்காக அநேக அநியாயங்களை நான் செய்தேனே, கொடுத்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தேனே, இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனேன், என்னுடைய இறப்பை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னாராம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, சீசரை குறித்து நமக்கு தெரியும். புரூட்டஸ் குத்தி அவரை கொலை செய்த பொழுது சொன்னாராம், ஐயோ புரூட்டஸ் நீயா இதை செய்தாய் என்று சொல்லி வேதனை நிறைந்த ஒரு குரலை எழுப்பி அவரை நோக்கி சொன்னாராம், மரணத்தை குறித்து ஒரு பயம். ஒரு நாத்திகன் இவ்வாறு சொல்லுகின்றார், பரலோகம் எனக்கு நடுக்கமாய் இருக்கின்றது, ஆனால் எனக்கு மயக்க மருந்து கொடுங்கள், நான் அதை பார்க்க கூடாது, அதை தரிசிக்க கூடாது, ஏனென்றால் என்னுடைய ஆத்துமா கடவுளை தேடாமல் இருந்தது என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாரான் சாவதற்கு முன்பாக. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மை அவருடைய மகளாக மாற்றி விண்ணகத்தின் கதவுகளை நமக்கு திறந்து வைத்திருக்கின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற எல்லாவற்றையும் நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை நாம் காண்போம், ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை ஒப்பு கொடுத்தாரே. பாருங்கள், திருத்துதர் பணிகள் 7வது அதிகாரம் 59வது இறை வார்த்தையிலே ஸ்டீஃபன் அழகாக சொல்லுகின்றார். ஸ்தேவான் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய நேரத்திலே ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் ஜெபித்திருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நீங்கள் எவ்வாறு ஜெபிக்கிறீர்கள்? இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது துக்கத்தின் நாள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு நம்மை அழைத்து சென்ற நாள், நமக்காக விண்ணகத்தை திறந்து வைத்திருக்க நாள், மகிழ்ச்சியின் நாள். யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மரித்த பிறகு இயேசுவை நேரடியாக, தந்தை கடவுளை நேரடியாக, ஆண்டவராகிய கடவுள் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த புதிய விண்ணகத்தை நம்மால் பார்க்க முடியும்.
அன்பார்ந்தவர்களே, இதுவரை நீங்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தாலும், இந்த நேரத்திலே உங்களையே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய குற்ற பழிகளையும் எடுத்து மாற்றி ஒரு புதிய ஒரு மகளாக மாற்றி அவர் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கடன் பத்திரத்தை அப்புறப்படுத்தி உங்களை தேடி வந்து மார்போடு உங்களை அணைத்துக் கொள்வார். எனவே இந்த நாளிலே நற்கரை நாதரிடம் மன்றாடுவோம். இயேசுவே, என் மீது மனம் இறங்கும் அப்பா, என் மீது மனம் இறங்கும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய விசுவாசத்தை அதிகரியும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். அவர் நம்மை கைவிட மாட்டார். கண்களை மூடி மனம் திருந்தியவர்களாய், மனம் மாறியவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை கண் முன்பாக கொண்டு வந்து, அந்த கல்வாரி சிலுவையை கண் முன்பாக கொண்டு வந்து சில மணித்துளிகள் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தோம், பாவம் செய்து செய்து சமாதானத்தை இழந்தவர்களாக இருந்தோம், சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கொடூரங்களையும் செய்து ஆண்டவரே நீர் கொடுத்த மகிமையை இழந்து போனோம். நீர் கொடுத்த உறவை நாங்கள் புறக்கணித்தோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி அற்றவர்களாக வாழ்ந்தோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு கடந்து வந்திருக்கின்றோம். ஏனென்றால் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர், எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தீர். எனவே இந்த நேரத்திலே எங்களுடைய ஆத்துமாவையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களிடம் ஒன்றும் இல்லை தகப்பனே, எல்லாம் அது கரத்திலே இருக்கின்றன. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பா. எங்களை மன்னித்து நாங்களும் விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, விண்ணக வாழ்வுக்குள் கடந்து வர எங்களை தயாரிப்பீராக. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றிருக்கின்றோம். இந்த நாளானது நமக்கு ஒரு துக்கத்தின் நாள், ஆனால் மகிமையின் நாள். நற்கருணை நாதர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்களும் என்னை ஆசீர்வதியுங்கள். இந்த நாளிலே நமக்கு நற்கருணை ஆராதனை கிடையாது, ஆனால் நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். துக்கத்தோடு இருப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. நம்மை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக, சந்தோஷமாக வைப்பதற்காக, விண்ணக வாழ்க்கையை தருவதற்காக அவர் நமக்காக மரித்தார். இந்த நேரத்திலே நாம் அனைவரும் அவரை நோக்கி, கல்வாரி சிலுவையை நோக்கி கண்களை மூடி இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரத்திலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.